திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார். திறமை இல்லாதவனெல்லாம் மேல கொண்டு வராதீங்க சார், தயவு செய்து சார். வேணாம் சார். நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார். நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார், நிறைய ட்ரிப்பு அழுதுருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம. சும்மா 30 வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார். எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார். நிறைய இடத்துல உயிரெல்லாம் போயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி 8 தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்துல நின்றுருக்கேன் சார். சார் ஷார்ட் ரெடி சார், இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார், நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு இப்போ எல்லாம் பிரச்சனை வாங்க சார். ஓகே சார், ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார். திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார்? திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால, சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட். எப்படி போய் பேசுறது? நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம், இப்போ போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிறலாம் நின்றுட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், இந்த மீடியா டைரக்டர்ஸ், பாக்குற டைரக்டர்ஸ், திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார். குரூப்பிசமே வேண்டாம் சார். திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார். இவங்க தான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை. அப்படி இல்லை சார். திறமையான எல்லாரையுமே போடுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா. நாங்க சீரியஸா சொல்றதா, இன்னைக்கே சொல்றேன். அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார். வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார். திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார். புதுசா ஒருத்தனை அவன் ஒன்றும் பெருசா அவனும் பெரிய ஆளாகிறது இல்லை, இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்லை சார். தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும்.